ஆரம்பத்துல இருந்து அந்த திருமணம் நடக்கிற வரைக்குமே கொஞ்சம் நார்மலாவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. ஒரு பக்கம் மணப்பெண், மணமகன் இவங்களுக்குள்ள இருக்கிற கதை என்ன அப்படிங்கிற மாரி கட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்ல இருக்கிற சொந்தக்காரங்க என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிற மாரி கட்டியிருக்காங்க. 3வதா வீட்ல இருக்கிற ஆண்கள் எல்லாருமே எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாரி காட்டியிருக்காங்க. இந்த மாரி 3 இடத்துல நடக்கிற கதைய கொஞ்சம் பரபரப்பாவும், கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சாதாரண காதல் பிரச்சனைய வச்சு அதுக்குள்ள த்ரில்லர், சமூக பிரச்சனை, ஜாதி, ஆணாதிக்கம் மாரி பல விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஆனா கதையை விட கதை சொன்ன விதம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. திரைக்கதையை நல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு காட்சியிலுமே நல்லாவே தெரியுது. பொதுவா பல படங்கள்ல ஹீரோ ஹீரோயின் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் எழுதியிருப்பாங்க. மத்த கேரக்டர்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனா இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி மத்த கேரக்டர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படத்துல வர பெண்கள், குறிப்பா சம்பந்திகளா வர 2 பேருமே ரொம்ப யதார்த்தமாவே நடிச்சிருக்காங்க. பையனோட தாய்மாமா வர அப்துல்லி, பெண்ணோட சித்தப்பாவா வர பகவதி 2 பேரோட கதாபாத்திரங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. திரை யூத் படங்கள்ல ஒரு கியூட்டான பெண்ணா நடிச்ச அனிஷ்மா இந்த படத்துல அமைதியான, அதே சமயம் பெத்தவங்க தர அந்த பிரஷர்னால எந்த அளவுக்கு மனசெல்லாம் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெண்ணா ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க பாவமா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு கல்யாண வீட்டுல ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஹீரோவா வர ரிஷிகாந்த் அமைதியை எப்பவுமே முகத்துல அந்த காதல் தர சோகத்தோட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வந்த பகவதியும் அப்துல்லியும் இதுல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே சண்டை போடுற காட்சிகளை பார்க்கும்போது நார்மலா திருமண வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைகள் மாதிரிதான் இருக்கு. பூசாரியா வர சேதன் இது வரைக்கும் பாத்துறாத ஒரு மாறுபட்ட கேரத்துல நடிச்சிருக்காரு. பரத் சங்கரோட இசையில கல்யாண வீட்டுல நடக்கிற ஒரு பாடல் நல்லா இருக்கு, மத்த பாடல்கள் கொஞ்சம் சுமாரா தான் சொல்லலாம். சுரேந்தர் பரஞ்சோதியோட ஒளிப்பதிவும் அசோக் அர்ஜுனோட எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல குறைன்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க. கல்யாண நாள் அன்னைக்கு நைட்டு நடக்கிற சில பிரச்சனையை அடிப்படையா வச்சுதான் முதராத்திரி அப்படிங்கிற டைட்டில இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல முதராத்திரி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காதல் த்ரில்லர் படம் மூலமா சமூக பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு என்ன, ஜாதி கண்ணோட்டங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னதுக்காகவே அறிமுக இயக்குனரான ராஜா கருப்புசாமியை தாராளமா பாராட்டலாங்க. எல்லாரும் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாங்க.